Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கவர்ச்சி நடிகை சோனா, அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. 25th இயர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இப்போவும் எனக்கு கிளாமர் ரோல்ஸ் தான் வருது. எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு இப்போது எங்கள் அம்மா சாகும்போது பாடி எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க மார்ச்சரியிலேருந்து. அப்போது ஒரு 2 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ மூவ் பண்ணிவிட்டு வந்து செல்ஃபி கேட்டாங்க. சாரிம்மா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி ஆமாம், ஊரில் இல்லாதது இது பற்றியா சீனை போடுது, இங்கேயோ சீனை போடுது. மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் செக்ஸ், மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரக்ஸ், மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆல்கஹால், மை லைஃப் இஸ் இஃப் யூஆர் ரைட் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இஃப் யூஆர் ராங் காலில் விடுறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த டேகை மாற்றணும்னு. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. இனிஷியலாக வலிக்குங்க, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இப்போ நான் குனியை வச்சு இங்கே அடிச்சுட்டே இருந்தேன்னு நீ இப்போ வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோ, ஷார்ட்ஸ் டிஷர்ட்டில் இருக்கு, ஃபோன் எடுத்துகிட்டு நடு ரோட்டில் போய் நீ கேஷுவலாக பேசிட்டு வர, எனக்கும் அது பண்ணும். ஆனால் நான் அந்த நடு ரோட்டில் ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸை போட்டு போய் ஃபோன் பேசிட்டு வந்தேன் என்ன யோசிச்சுப்பார். அதை பண்ணுறதோட கொஞ்சம் கிளாமர் பண்ணி டீசெண்டான நல்ல வாழ்க்கை மன திருப்தியோடு நம்ம எதுவும் தப்பு பண்ணலன்ற ஒரு ஃபீலிங்கோட நிம்மதியாக தூங்குறது பெட்டர் அப்படின்னு நினச்சேன். ஸ்மோக் அப்படின்ற ஒரு படம் உங்களோட பயோபிக் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் பயோபிக்கு ஸ்மோக்னு மேம் டைட்டில் வச்சிங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸ்மோக் ஆக்சுவலாக ஒரு படமாக தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் அது ஸோ மச் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். இன்னொன்று நான் என்ன யூஸ்வலாக எப்படி கூப்பிடுவீங்க, கவர்ச்சி நடிகை சோனா அப்படி தானே போடுவீங்க. என்னைக்காவது சோனான்னு கூப்பிடுவீங்களா? தம்பி அப்படியெல்லாம் டைட்டில் போடாதீங்க கேளுங்க. அப்படி இருக்கும்போது என் படம் வரலாறு எடுக்கும்போது நான் எப்படி சொல்கிறது, தெர் இஸ் ஸோ மச் வெதர் இட் இஸ் லாங்குவேஜ் ஆர் எப்படி சொல்கிறது, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். தியேட்டர்னால் கட் பண்ணி கடைசியில் 20 minutes படமாக தான் வரும். ஸோ அதனால் ஐ மேட் இட் இன் டு அ வெப் சீரிஸ். இதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். ஓகேங்களா? ஸோ தேட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், ஸ்மோக்குன்றது இட் ரிலேட்ஸ் டு எவ்ரி ஒன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை ஸ்மோக் சொன்னிங்கன்னா ஆமாம் இப்போ கிச்சன் ஃபுல்லாக புகை இருக்குன்னு, பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாடா மச்சான் தம் அடித்து ஸ்மோக் அப்படின்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஜென்ரேஷன் ஸ்மோக் ரிலேட்ஸ். சோனாக்கும் இந்த ஸ்மோக்குக்கும் என்ன கனெக்ஷன்? தட் ஸ்மோக் என் வாழ்க்கையில் என்னன்றது நான் சொல்லிட்டேன்னா இப்போ சப்பையாக போயிடும். அதனால் நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் சோனாவா இதில் ப்ளே பண்ணுறீங்க, லைக் எப்படி இருக்கு? I feel amazing because first she's a legend. you are still having crush on her. The other thing is this, that her journey has been absolutely tremendous. So I have loved playing it. All the ups and downs, the graphs, she has all the things involved in her which every girl should have, like all the emotions involved. She is extremely happy, she is extremely sad, she is a very emotional person altogether, very emotional. உங்களோட பயோபிக்கை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குல்ல மேம், ஃபர்ஸ்ட் அது எதுனால? நான் சிம்பிளாக சொல்கிற ஒரே விஷயம், எல்லாரும் வாழ்க்கையிலும் 1000 பிரச்சனை இருக்குது டெஃபினெட்லி, ஓகே. ஆனால் கடவுள் என்ன ஒரு பொசிஷனில் போட்டிருக்காரு. அந்த பொசிஷன் என்னென்னா, இப்போ XYZ இங்கே இருக்கிற இந்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட என்னோட மோசக்கூட கதை இருக்கலாம், ஓகே. ஆனால் அவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தெரியாது. God has put me in a position where I can tell you my story. So I am telling you my story, அவ்வளோதான். ஒன்று. ரெண்டாவது ரீசன், த ரியல் ரீசன் ஐ வாண்டட் டு இதை சொல்லணும்னு நினச்சது, இப்போ நான் வந்தோடனே கலாச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் அந்த கவர்ச்சி நடிகை சோனா, அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இப்போது இந்த வருஷம் இஸ் மை 25th இயர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 25th இயர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இப்போவும் எனக்கு கிளாமர் ரோல்ஸ் தான் வருது. எனக்கு அது புரியவே இல்லை, ஓகேங்களா? ஸோ தேட் இஸ் ஒன். ஸோ என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கே போனாலும் எது பண்ணாலும் ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு டேக் நேம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த டேக் நேம் வந்ததுனால இப்போ அது நான் தெரிஞ்சோ தெரியாமலே நானே செலக்ட் பண்ண ப்ரொஃபஷன் தான். என்னை தள்ளி விட்டாங்க, இந்த கதைலாம் நான் விடல. சர்டன் ரீசன்ஸ்னால இண்டஸ்ட்ரியில் வந்தோம்.
சர்டன் ரீசன்ஸ்னால அது பெட்டரு, அது வேண்டாம், அதுக்கு இதுவே பெட்டருன்றது நினச்சிட்டு தான் கிளாமர் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த நம்ம லைஃப்பை எப்படி புரட்டி போடுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. சிம்பிளாக ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போது எங்கள் அம்மா சாகும்போது பாடி எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க மார்ச்சரியிலேருந்து. அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. நானும் என் தங்கச்சி இந்த நடுராத்திரி அரௌண்ட் 12:45 or something அழுத. அப்போது ஒரு 2 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ மூவ் பண்ணிவிட்டு வந்து செல்ஃபி கேட்டாங்க. ரொம்ப பவ்யமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு, சாரிம்மா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி ஆமாம், ஊரில் இல்லாதது இது பற்றியா சீனை போடுது, இங்கேயோ சீனை போடுது. ஸோ டு தேட் எக்ஸ்டெண்ட் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இஃப் யூர் அ கிளாமர் ஆர்டிஸ்ட், உனக்கு வீட்டில் சாவே நடந்தாலும் நீ அப்படி இருக்க முடியாதுன்றது நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கும் எல்லாமே இருக்குது. நான் 2-3 இன்டர்வியூஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் என் சாப்பாடை நான் தான் சமைப்பேன், என் வீடு நான் தான் க்ளீன் பண்ணுவேன், நான் என் பாத்திரத்தை கழுவுறேன், என் துணியை துவைக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இப்போ டைரக்டர் ஆகிட்டேன்னா ஓவர் பிஸி ஆகிட்டேன். அதனால் ஒரு வீட்டோட ஒரு மேடு வச்சுருக்கேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, ஐ ஹாவ் அ வெரி நார்மல் லைஃப், ரொம்ப ரொம்ப நார்மல் லைஃப். ஆனால் people don't accept it. According to a majority of people, my life is full of sex, my life is full of drugs, my life is full of alcohol, my life is my life is full of a person who has no feelings, which is so mean. Who are you to judge me? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாள் ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன். யூ டென்ட் நோ, உங்களுக்கு தெரியாமலே ஜட்ஜ் பண்ணுறது தப்பு. ஆனால் ஓகே, யூர் இன் அ பொசிஷன், நீ ஏதோ பேசுகிற மாதிரி பேசிட்டு, நானே இப்போ சொல்கிறேன், நானே என் கதை சொல்கிறேன், இப்போ ஜட்ஜ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ கழுவி ஊற்றிக்கிட்டியா, ஓகே இல்லையா, அட்லீஸ்ட் ட்ரை டு பி ஹியூமன், அவ்வளோதான் விஷயம். 25 years ஆயிடுச்சு, அதுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இந்த 25 வருஷத்தில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி 3 வாட்டி ஓடிட்டேன் சினிமாலேருந்து. ஐயா போங்கடா அப்படின்னு போயிட்டானா வந்துடுவோம். ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு மேம் இன்னைக்கு அப்படியே இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிக்கெஸ்ட் ஐ டெல் யூ, இது ஒரு காமெடியாக சொல்கிறேன், ரொம்ப காமெடியாக சொல்கிறேன், ஆனால் ஆக்சுவலி வெரி பேட் திங். இப்போ இந்த லாஸ்ட் டே 3 days ஷெட்யூலுக்கு ஏடி பத்தலை. ஸோ ஏடி வேணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃபியூ பீப்புள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். ஈவன் 5 வருஷம் முன்னாடி கூட ஒரு ப்ராஜெக்ட் ஷூட் பண்ணும்போது ஏடி செலக்ட் பண்ணும்போது லிட்டரலாக கெஞ்சுவாங்க, பாவமாக இருக்கும். அப்போ சொல்லுவோம், நீங்கள் ஏன் கெஞ்சுறீங்க, யூ ஷோ யுவர் ப்ரொஃபைல் ஆர் வாட் எவர், எக்ஸ்கியூஸ் மீ, அண்ட் ஆஸ்க் தெம், அவங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்னா பண்ண போகிறாங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு தெம். இப்போ என்னாச்சு, இந்த ஏடிஸ் அதில் ஒரு எல்லா செட் ஆகி ஒரு பையனுடைய அப்பா கொஞ்சம் சீரியஸ் ஆகி 1 day பிஃபோர் த ஷூட் கிளம்புறேன்னா, தட் இஸ் நாளானைக்கு ஷூட்டு, இன்றைக்கி நைட்டு ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, கிளம்பிட்டான். ஐயோன்னு சொன்னோன்னே நம்ம ஃபியூ ஆஃப் மை டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி 4-5 பேர் லைனுக்கு வராங்க. அதில் ஒரு ஃபோன் கால் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஏடி, ஹீ இஸ் டூயிங் த 3rd film. சரிம்மா, வாட் ஹவ் யூ டன், இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ நோ பேசிக் ஒர்க், ஓகே கிளம்பி வாங்க, நான் மிச்சம் உங்களை சொல்லி விட்றேன், 3 நாள் தானே, எப்படி போகுதுன்னு பார்த்துங்க. சரி அப்படின்னு திருப்பி ஃபோனை வைக்க மாட்டேங்க. என்னம்மா சொல்லுமா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. இல்லை மேடம், ஆக்சுவலி ஐ நீட் டு நோ அபவுட் த ப்ராஜெக்ட். நான் சும்மா ஒரு ப்ராஜெக்டில் போய் சேர்கிற ஆள் கிடையாது. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏடி டைரக்டரை கேள்வி கேட்டு நீ எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன் உனக்கு. ஸோ இட்ஸ் நாட் ராங், ஆனால் ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே மாறிடுச்சு, விச் இஸ் வெரி, இப்போ எனக்கு கலாய்ப்பாங்க இது சொல்கிறதுனால. பட் மை பாயிண்ட் இஸ், நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் ஃபார் மரியாதை. We are only saying respect your profession, respect your position that you are going to work for. அதுதான் சொன்னேன். ஆனால் ரொம்ப மாறிடுச்சு சினிமா மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த கவர்ச்சி நடிகை சோனா அப்படின்ற ஒரு டேகை நான் பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இடையில கூட கொஞ்சம் கேப்பு, சினிமா விட்டு போனீங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே கேப் விட்டுட்டு போனீங்க. திரும்ப இதை மாற்றணும்னா சரி சீரியல் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அதுதான் மெயினாக ட்ரை பண்ணேன். சரி, நான் என்ன நினச்சேன், இனிமேல் நான் அம்மா ரோல் கூப்பிடுவாங்க, அது பெருமையாக வேற நினச்சேன், அதுக்கும் கூப்பிடல. ஆனால் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த டேகை மாற்றணும்னு. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. அப்போ என்னடா எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? இனிஷியலாக வலிக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இப்போ நான் குனியை வச்சு இங்கே அடிச்சுட்டே இருந்தேன்னு நீ தான் எக்ஸாம்பிள், ஓகே? ஆமாம், குனியை வச்சு அடிச்சுட்டே இருந்தேன்னு
ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒன்று அழுவேன், கத்துவேன், என்னை காப்பாற்றுவேன், யூல் கால் ஃபார் யூல் ட்ரை ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்டஃப். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்க அடிச்சுட்டே தான் இருப்பாங்கன்னா அடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேல, அந்த மாதிரி பண்ணேன். அவங்களுக்கே போர் அடிச்சிச்சு போல இருக்குது. திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த வாட்டி எப்படி வாங்கடா அடிக்கடா வாங்கடா வாங்க 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 அப்படி ஆயிடுச்சு. ஸோ அன்லெஸ் எப்படி சொல்கிறது, அன்லெஸ் நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கான்ஷியஸாக இருந்தால் தான் அது ஒரு பிரச்சனை. எனக்கு இப்போ இல்லைங்க, என் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது, லைக் ஃபேமிலியில் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, இஃப் யூஆர் ரைட் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இஃப் யூஆர் ராங் காலில் விடுறதுக்கு தப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ வென் ஐ எம் ரைட் ஐ டோன்ட் கேர், அவ்வளோதான். இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த கிளாமர் ஆர்டிஸ்டாலே இருக்கிறதுனால மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, ஆனால் உண்மை சொன்னது கரெக்ட் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம இந்த சொசைட்டியில் வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா உமன் வந்து இப்போ இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கிட்டாங்க. இருந்தாலுமே லைக் அந்த ஒரு ஃபேமிலி லைஃப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. சி இட்ஸ் நாட் அபவுட் ஜென்ரேஷன். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் ஜென்ரேஷன்றது ஒத்துக்க மாட்டேன். மேபி ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஜென்ரேஷன் கேப்ஸ் இருக்கும் டெஃபினெட்லி. பட் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா இல்லை இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஜென்ரேஷன் கேப். அது என் பர்சனல் வியூ. அவளுடைய அவங்க வளர்ந்த சரௌண்டிங், அவள் பார்த்த விஷயங்கள், அவளுக்கு ஷீ சூசஸ் டு ஒர்க் அண்ட் பி வெரி இண்டிபெண்ட்ன்றது அவர் சாய்ஸ். ஐ சோஸ் டு ஐ வாண்ட் டு கெட் மேரிட், ஐ வாண்ட் டு ஹேவ் பேபிஸ், ஐ வாண்ட் டு லிவ் அ ஃபேமிலி லைஃப். தட்ஸ் வாட் ஐ எய்ம்ட். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஜென்ரேஷன் கேப். சர்க்கம்ஸ்டான்சஸ் வேணால் சொல்லிக்கலாம், இட்ஸ் நாட் ஜென்ரேஷன். இந்த ஒரு பாயிண்ட் ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்ல மாட்டேன். மேபி லைக் நீங்கள் சொன்னீங்க அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் பொழுது லைக் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு பாசம், இந்த மாதிரி குழந்தைங்க இதெல்லாம் நான் பார்க்காமே விட்டுட்டேன். இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்காமே விட்டுட்டேன். இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறத பார்க்காம விட்டுட்டனால இல்லை ஐ வில் நாட் சே பார்க்காம விட்டுட்டேன். நான் ட்ரூவாக லவ் பண்ணேன், ஓகே. ஆனால் நான் ட்ரூவாக லவ் பண்ணது தப்பான ஆளை, நான் என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? லவ் பண்ணது ட்ரூ தான். ஸோ முட்டாளாக இருந்திருக்கேன், நான் என்ன பண்ணுறது? அது எப்போ ரியலைஸ் பண்ணீங்க நீங்கள் வந்து ஒரு முட்டாள்? கொஞ்ச நாள்லே ரியலைஸ் பண்ணி இதான் சாக்க ஜாலியாக விட்டு கொஞ்ச நாள்லேயே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த ட்ரூ லவ் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு மன கஷ்டம் வந்து இருக்கும்ல. நான் அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்கிறது? சி ஐம் வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணுன்னா ஐ லிவ் 2 lives. ஐ லிவ் எப்படி சொல்கிறது, ஒரு டபுள் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். உண்மையாக சொல்கிறேன். வெளியே நான் வச்சிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ், உள்ள வீட்டில் இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ். நான் ரெண்டுத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்வேன். இதில் நிறைய அர்த்தம் இருக்குது, உனக்கு உன் பதிலை அதில் தேடிக்கோ. என்ன ஃபேஸ்ன்னு சொல்லுங்க. அது எப்படின்னா, உனக்கு அறிவு இருந்தால் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். எப்படி? How you came into this project? Via my Instagram, one of the PRO, he contacted me and he just wanted my pictures and he asked my pictures. I gave it to him. He had some connection with her, I guess. I don't know why somebody. And that's how we connected. And then she called me and we had a conversation. She was like, this is the story. And I was like, yeah, little bit of I can connect because everybody goes through certain things, but most of the things in this story I'll still tell you. I don't know about rest of the people. Maybe some girls have faced it, but I haven't yet, and I'm blessed, thanks to God. So I could relate somehow because some of the incidents I could relate, but some of the incidents were there which was like terrible. I really wish I couldn't have experienced. I will never want to experience it in my entire life, but hats off to her. She is such a brave female, such a brave lady. Yes. Who has tolerated brave all lady. Such things, suffering through all, and still she is laughing. No, why I'm laughing, I'm sorry I laughed in between.
when you were explaining, you actually explained very well. Anna, that kid, you know, is thinking from this what to pull and ask questions so that I will catch her and lock her in one point and அதெல்லாம் சிரிப்பு வந்துச்சு. ஓகே Okay. No, he can ask, he can manipulate when I want. பத்தியா? ஆனா எப்படி மேம் இவங்கள நம்மளோட பயோபிக்கு இவங்க நடிச்சா கரெக்டா இருக்கும் நம்மளோட கேரக்டருக்கு? அதான் நான் சொன்னேன் தெரியுமா, this biopic has 5 sonas. Each one is one stage. நான் ஷூட் பண்ணுற ஸ்டேஜ் உடைய தோற்றம் நான் இருந்த அந்த ஸ்டேஜில் இப்படி தான் ஒரு ரஃப்பாக இருந்தேன். ஸோ அதனால் அதை பிளேஸ் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இதில் பண்ணுறதுல இப்போது வேர் இன் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் வேர் ஐ எம் டெல்லிங் மை ஸ்டோரி அண்ட் ஐ எம் அ கான்ட்ரவர்ஷியல் ஆக்ட்ரஸ் சொல்லும்போது யார் பேரையும் போட முடியாது, கரெக்டாக மம்பள மாட்டிப்போம். அதனால் அதே மூஞ்சை எடுத்துகிட்டு வந்து வச்சா என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? இதுதான் கோடுவன், புரிஞ்சுக்கோ. ஆனா உங்க லைஃப்னு பார்க்கும்போது நிறைய கான்ட்ரவர்சி இருக்குமே, அது எல்லாமே அப்படியே சொல்லியிருக்கீங்களா? இது எப்படின்னா சீசனாக வருது, ஒரு 10 சீசன் வரைக்கும் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் சீசனில் நிறைய விஷயம் காமிப்போம். அந்த நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பர்டிகுலர் விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலே இல்லாமல் இருக்கும். அது பதிலே இருக்காதது வில் பி கனெக்டட் டு another சீசன், இன்னொன்று கனெக்டட் டு another சீசன். ஸோ எல்லாமே இன்டர்லாக்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கெரியரில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இதுக்குள்ளே வந்தீங்க. பட் லேட்டர் ஆன் அது ஆக்சிடெண்ட்டாக போகலை. நீ பிகினிங்கில் நம்ம பேசும்போது ஞாபகம் இருக்கா ஒன்று சொன்னேன், அதை பண்ணுறதோட கொஞ்சம் கிளாமர் பண்ணிவிட்டு டீசெண்டான வாழ்க்கை வாழ்கிறது எனக்கு பெட்டர். இதுவும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அதை பண்ணுறதோட கொஞ்சம் கிளாமர் பண்ணி டீசெண்டான நல்ல வாழ்க்கை மன திருப்தியோட நம்ம எதுவும் தப்பு பண்ணலன்ற ஒரு ஃபீலிங்கோட நிம்மதியாக தூங்குறது பெட்டர் அப்படின்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன், அது சரியான புத்திசாலி மூவ் பண்ண. இட் இஸ் அ புத்திசாலி மூவ். ஆனால் இதுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. அதனால தான் இன்னைக்கு இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன், கல்யாணம் ஆகலை, இதாகலை. புரியுதா? கோட் வேர்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த கிளாமர்னு சூஸ் பண்ணது எதுக்காக மேம்? இதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியா? டே நீ இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பண்ணிட்டு இருக்க? சாப்பாட்டு. அதே தான் நானும் பண்ணேன், அவ்வளோதான் விஷயம். என்னன்னா உன்னால் இது பண்ண முடியும். உனக்கு ஈக்குவலாக ஒரு 10 years பேக் என்னால் உட்காந்து உனக்கு ஒரு கேள்வி கூட என்னெல்லாம் பதில் சொல்லு, ஏன்னா உனக்கு அவ்வளோ பெரிய வாய். புரியுதா? ஓகே. ஆனால் இப்போ நான் நிறைய பார்த்துட்டு வந்ததுனால என்னால் உன்னை ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியுது, அவ்வளோதான் விஷயம். ஸோ யூ சோஸ் தட் ஃபார் ஃபுட், ஐ சோஸ் திஸ் ஃபார் ஃபுட். நீங்கள் பயங்கர புத்திசாலியும் இல்லை, நானும் பயங்கர புத்திசாலி. ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவர் இன்பில்ட் டேலண்ட்ஸ் ஆர் இன்பில்ட் எப்படி சொல்கிறது, நம்ம கண்ணில் படுற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், அதில் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறது தான் இந்த விஷயம், அவ்வளோதான். நத்திங் எல்ஸ். அந்த டைமில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்திருக்கும்ல. அப்போ இல்லை, ஏன் அது ஏன் அப்போன்றீங்க? இப்போ கூட என்ன நல்ல விஷயம் என்னை பற்றி வந்திருக்கு சொல்லுங்கள். அப்போ என்ன, இப்போ எனக்கு என்னென்னா நீ அது என்ன, நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்குது, நானே என் கண்டென்ட் என்கிட்டே வச்சுக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ நாள் வச்சு இப்போ கண்டென்ட் வருது இல்லை, அப்போ அந்த சம்பாத்தியன்றது ஒரு விஷயம் எனக்கு தானே வரப்போகுது. ஸோ நீ என்னடா கண்டென்ட் வச்சுக்கிற, நானே கண்டென்ட்டை கொடு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன், என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு, எதனால அதை லோன்லினஸ் இஸ் அ பிக் இது. அடுத்தது என்ன சொல்லலாம், நிம்மதி இந்த சென்ஸ். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே இப்போ நடு ரோட்டில் நீ கேஷுவலாக என்ன பண்ணுவேன், நடு ரோடு எடுத்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய், நீ இப்போ வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட்டில் இருக்கு, ஃபோன் எடுத்துகிட்டு நடு ரோட்டில் போய் நீ கேஷுவலாக பேசிட்டு வர, எனக்கும் அது பண்ணணும். ஆனால் நான் அந்த நடு ரோட்டில் ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸை போட்டு போய் ஃபோன் பேசிட்டு வந்தேன், என்ன ஆகும் யோசிச்சுப்பார். ஆனால் இந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது அப்படிம்பாங்க. அந்த ஃபேஸ் எப்படி மேம் இருந்துச்சு? அந்த ஃபேஸ் இன்னும் தான் போயிட்டுருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு தனிமைன்ற ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் 22-23 years தனிமை தான். ரொம்ப கஷ்டம், பைத்தியம் மாதிரி இருக்கும். சில வாட்டி எனக்கு யார்ட்டையாவது பேசணும்னு தோணும், பேச முடியாது, அப்படியே தனியாக இப்படி உட்காந்து பேச வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். பட் யூ ஹேவ் டு கோப், இட்ஸ் லைஃப். மேபி அந்த டைமில் நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? லைக் தனிமையாக நமக்கு பேசுறது கூட ஆள் இல்லையே அப்படிங்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸை அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா மிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஐ டோன்ட் மிஸ் எனிவன். யார் நம்மளுக்கு சோறு போட போகிறது, யார் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம ஏன் ஐ மிஸ் மை செல்ஃப், ஐ மிஸ் மை எப்படி சொல்கிறது. நான் இப்போல்லாம் ரொம்ப எப்படி லோன்லினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐம் அ ப்ரோ டு ஹேண்டில் இட். எனக்கு எப்படி லோன்லி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணான்றது எல்லாமே கற்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஐம் ஓகே.
மேபி அதுவும் ஒரு ரீசன் டு கெட் இன் டு டைரெக்ஷன். ஒரு கல்ல 2 மாங்காய் இல்லை, கரெக்ட் தானே? அதான். ஸோ லோன்லினஸ், ஐ பீட் லோன்லினஸ் அண்ட் ஆல்சோ ஐ கெட் டு சேஞ்ச் மை இமேஜ் ஃப்ரம் பீங் அ கவர்ச்சி நடிகை சோனாலேருந்து டைரக்டர் சோனா ஆகிறதுக்கு ஈஸி தானே. இட்ஸ் பெட்டர் இல்லை அதனால். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்தீங்க இல்லையா? லைக் அது எடுத்துட்டு நீங்கள் இந்த டைரக்ஷன் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக கூட பிரேக் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கதைங்க, இஷ்டத்துக்கு கதை விடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. 2014லே எனக்கு அதான் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஐ ஹேட் சம் ஃபேமிலி இஷ்யூஸ் லைக் எவ்ரி ஃபேமிலி. அதனால சர்டன் ப்ராப்ளம்ஸ்னால எவ்வளோ தெளிவாக சொல்லாமல் சொல்லணும்னு யோசிச்சுட்ருக்கேன். certain problemsனால I started writing diaries. Maybe from 1996லேருந்தே 1994லேருந்தே diaries எழுத தொடங்கிட்டேன். ஸோ டைரிஸ் எழுதி I didn't want to forget. அது அந்த ஒரு ஹேபிட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் என்ன ஆச்சுன்னா ஐ நீட் அ சேஞ்ச். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல் ட்ரை பண்ணேன், இதை ட்ரை பண்ணேன், அதை ட்ரை பண்ணேன், எல்லாம் பண்ணும்போது ஆல்சோ என்னைக்காவது நம்ம லைஃப்பில் நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டேன். ஆனால் டைரெக்ஷன் பண்ணுவேன், கதை எழுதுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அதில் ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு பிளானில் தான் 2012 or 13 ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணேன் இன் டைரெக்ஷன். கிராஷ் கோர்ஸ் பண்ணி என்ன அந்த ஸ்கிரிப்ட்னா எப்படி எழுதணுன்றதுக்காக நிறைய விஷயம் ப்ளஸ் அதெல்லாம் பண்ணி அப்போது இந்த சீரியல் இதெல்லாம் ட்ரை பண்ணி அப்பவும் எதுவும் நடக்கலைன்னொன்னே why don't we do this, இதுதான் நம்ம அத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கோமேன்னு சொல்லி இருக்கிற டைரியெல்லாம் புரட்டி நம்ம கதையை ஒன்று ஒன்றா ரெடி பண்ண தொடங்கலாம். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவே கேட்குறேன், கமல் சார் ஸ்டைலில் நீ நல்லவனா இல்லை கெட்ட? ஐ எம் நாட் நல்லவ, ஐ எம் நாட் கெட்டவ. சீரியஸ்லி ஏன்டா இவ்வளோ ஷாக்கு? நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். ஏன் சொல்ல, நான்லாம் நல்லவெல்லாம் கிடையாது, நல்லவும் கிடையாது, அதான் சொன்னேன், நான் கெட்டவளும் கிடையாது. மேமோட டைரக்ஷன் பற்றி சொல்லுங்க. He's asking, tell me about ma'am's direction. Yeah, she's a very good director. She actually, apart from directing, she enacts. She acts and then I enact watching her. Like she acts next to the camera and I watch her and then enact the same thing. ஆனால் எனக்கு இவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பயணத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது? பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சில வாட்டி யூ cannot judge them. எப்படின்னா என்ன நடந்தாலும் உன் கூட நிற்பாங்க இப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க, அதுவும் அப்படியும் சொல்லலாம். ஸோ அதே தான், நீ நல்லவரா கெட்டவரா அப்படின்றது இல்லை, நான் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாதுன்னு சொன்னல, அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரி இஸ் சீரியஸ்லி நீங்கள் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்தெல்லாம் ஹெல்ப் வரும் when you really need it. உண்மையாகவே எதிர்பார்த்து ஒரு ஹெல்ப் எடுக்கும்போது ஒருத்தன் வர மாட்டான், அப்படியும் இருக்குது. ஸோ யூ கான்ட் ஜட்ஜ் இட். பட் ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. நான் இது வரைக்கும் எனக்கு எப்போல்லாம் சம்பாதிச்சு ஒரு அமௌண்ட் வந்து நான் இது வரைக்கும் சினிமாவில் தான் போட்டிருக்கேன். வி ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ், வி டிஸ்ட்ரிபியூட் ஃபிலிம்ஸ், எல்லாருக்கும் தெரியும், அப்படி ஊற்றிக்கிச்சு எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் எல்லாம் திருந்தாத ஜென்மம் மாதிரி திருப்பி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. தட்ஸ் ஹவ் மச் ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஐ டோன்ட் ஆஸ்க் ஹெல்ப். எங்கே ஹெல்ப் தெரியுமா, சில இந்த மாதிரி இப்போ நான் என் பயோபிக் எடுக்கிறேன், சினிமாவை பற்றி என் வாழ்க்கை வரலாறு எடுக்கிறேன், அதில் இருக்கிற கான்ட்ரவர்சிஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க பாருங்கள். அப்போ எவ்வளோ ஹெல்ப் கேட்டாலும் கண்டுக்காத மாதிரி போவாங்க. புரியுதுங்களா? அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, ஆனால் ஜாலியாக இருக்கும். எப்படி மேம் அது எல்லாம் இவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க? எப்படின்னா அதுதான் சொன்னேன், வா உன்னை அடிச்சு காமிக்கிறேன், ஒரு ஸ்டேஜில் மறுத்து போயிடும், அடிங்கடா வலிக்கலை, இங்கே அடி அப்படின்னு. எனக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு ஏன்டா இந்த படம் பண்ணணும் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணது உண்டா? 10 உனக்கு தெரியாமலாம் இருக்காது. இட்ஸ் எப்படின்னா ஆக்சுவலி இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்மு. அப்போ என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துடுவாங்க, 5 சஸ்பெக்ட், உங்கள் ட்ராக் இது, அது பெருசாக தோணலை. ஒன்று பண்ணும்போது ஃபுல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா திஸ் ஜஸ்ட் ஒன் சீன் தட் சேஞ்ச் மை லைஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் சினிமா நாலேஜ் எக்ஸ்ட்ரீம் கிடையாது, என் கண்ணு முன்னாடி தான் இப்படி கேமரா வச்சு எடுத்தாங்க. ஆனால் அந்த ரேஞ்சில் இப்படியெல்லாம் தெரியுன்றது எனக்கு அந்த டைமில் தெரியாது. ஏன் நான் அதை உண்மையாக சொல்கிறேன்னா, அந்த விஷயமே தெரியாமல்
ஃபஸ்ட் டைம் ஹீரோயினாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலேருந்து எல்லாரையும் ஃபேமிலி தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் ஏன்டா கூட்டிகிட்டு போனேன்ற ரேஞ்சுக்காய் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தெரிஞ்சு தான் பண்ணேன், எனக்கு தெரியாமல் இல்லாமல். பட் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது இந்த ஆங்கிள் எடுத்தால் இவ்வளோ மோசமாக தெரியும். இப்படி எடுக்கிற ஷாட்டுக்கும் இப்படி எடுக்கிற ஷாட்டுக்கும் வித்தியாசம் அந்த டைமில் தெரியல. ஸோ ஐ ரிக்ரெட் தட் அண்ட் ஐ கான் சேஞ்ச் இட் ஈவன் நவ். அது எப்போ பார்த்தாலும் ஓடிட்டுருக்கு அது அங்கே யூடியூப்பில். ஸோ ஓகே, டெலீட் பண்ணி விட்டுறேன் நான் இப்போ போய். நான் எத்தனை வாட்டி ஆள் வச்சு டிலீட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் நாங்கள் ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக பண்ணோம். இப்போ ஃபெடப் வச்சுக்கோங்கடா அப்படின்னு விட்டாச்சு. வேற என்ன பண்ணுறது? உங்களோட எமோஷனல் சைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அதை பற்றி சொல்ல முடியுமா? எதுக்கு அதிகமாக எமோஷனல் ஆவீங்க, எதுக்கு அழுவீங்க நீங்கள்? எனக்கு ஆக்சுவலாக என்னை ஏமாற்றிட்டு போனால் கூட எனக்கு அவ்வளோ அழுக வருது. வேர்ட்ஸ் எஃபெக்ட் மீ அலாட். ஒரு வார்த்தை நம்மள்ட்ட ஒரு வாக்கோ ஒரு வார்த்தையோ இல்லை நான் ஈவன் கேஷுவலாக பேசும்போது இப்போ நான் உன்னை கலாய்ச்சேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு ஒன்று உள்ளே போய் டீப்பாக நான் ஹர்ட் பண்ணுன்னு எதுவும் பேசலை. ஆனால் இதே பண்ணலாம், டீப்பாக ஹர்ட் பண்ணுற மாதிரி அதையும் அதை பண்ண வேணான்னு பார்ப்பேன். அது நானும் ட்ரை பண்ணுவேன். மிச்சவங்க என்ன அதான் சொல்கிறேன், ஈவன் அவங்க வந்தால் ஏதோ கோவத்தில் 2 வாட்டி அடிச்சிட்டா கூட நான் போடா 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 அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் எனக்கு வார்த்தையாக எனக்கு கொண்டா அவ்வளோதான், என்னால் தாங்கவே முடியாது. தட் இஸ் வை யூ கால் மீ அன் எமோஷ்னல் ஃபூல். ரொம்ப ஹர்ட்டான ஒரு ரூமர், நான் இப்படியெல்லாம் இல்லவே இல்லைடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் கான் பாஸ் தட் ஸ்டேஜ் லாங் பேக். வலிக்குது, இப்போவும் வலிக்குது, வலிக்காமலாம் இல்லை. பட் எப்படி சொல்கிறது, ஒருத்தன்ட்ட சொல்லலாம், 2 ஆள்கிட்ட சொல்லலாம், 100 பேர்கிட்ட சொல்லலாம். வரவங்களாம் இஷ்டத்துக்கு சொல்கிறதுனா அதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலை இல்லை. அவங்க தான் வேலை வெட்டி இல்லாத நான் எங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? என்ன கேட்டாலும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டீங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ டு everyone for messages. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.